இது இப்படி தான் இருக்குமோ, ஒருவேளை இதாக இருக்குமோன்னு எந்த மாதிரியான கண்ணோட்டம்னு அது? கண்ணோட்டங்கிறது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்தார் அப்படிங்கிறதுலாம் நல்ல விஷயம். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நல்லது. அது பாலாவுக்கு இருக்குது. ஆனால் எந்த மாதிரி செஞ்சாங்க, அது சரியாக செஞ்சாங்களா இல்லையா, அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் கேள்வி. ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அது காசு கொடுத்தாரு, நான் சம்பாரித்த காசுலேருந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நான் சம்பாரித்த காசுலேருந்து கொடுத்துருக்காருன்னா ஓகே, கொடுத்த வரைக்கும் ஓகே. சம்பாரித்த காசு அங்கே செலவு பண்ணியிருக்காரு, அது வரைக்கும் ஓகே. என்ன செஞ்சாங்க? அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டான ஆம்புலன்ஸா, கரெக்டான வந்து பர்மிட்டில் இருக்கா, எஃப்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, நல்லா ஓடுமா, உண்மையே நல்ல வண்டியா அப்படின்னு ஒன்று இருக்குது. பாதி பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 8 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காப்புல, ஆட்டோ வாங்கி கொடுக்குறாப்புல, 2 வீலர் வாங்கி கொடுக்குறாப்புல, இதுவே பல லட்சங்கள் வரும். ஆட்டோலாம் நார்மலாக ஒரு ஆட்டோ வந்து 2 லட்ச ரூபா, ஒரு 2 வீலர் வந்து 50,000 மினிமம், ஒரு எக்ஸல் சூப்பர்னா ஒரு 50,000 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது டெம்போ ட்ராவலரில் ஒன்று, மாருதி ஆம்னியில் ஒன்று. மாருதி ஆம்னிலாம் வந்து புது வண்டியே 4 லட்ச ரூபா. இப்போ ஆம்னி கிடையாது, சேலே கிடையாது இப்போது. அதுவே வந்து புது வண்டியே வந்து ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும். ஒரு மாருதி ஈக்கோவில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காப்புல, அது ஒரு 6 லட்ச ரூபா வண்டி. இதெல்லாமே எனக்கு டேட்டும் தெரியும். சரி, இவ்வளோ இருக்கும்னு நினச்சிட்டு எல்லாரும் லட்சமாக வாங்கி கொடுக்குறாப்புல அப்படின்னு நினச்சாங்க. அப்போ நான் சமீபத்தில் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது உடனே வந்து இந்த மாதிரி ஒரு உமாபதி அவர்கள் வீடியோ போட்டப்போ நான் போயிட்டு என்னப்பா அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னப்போ அவங்களுடைய சக நண்பர்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இல்லைண்ணா எல்லாம் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி கொடுக்குது அப்படின்னாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்தது தானே, செகண்ட் ஹேண்டில் வாங்கினா அதில் எதுவும் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுக்கலாம்னா, ஆனால் எஃப்சி பாரானதெல்லாம் கொடுக்குறது, அது மாதிரி ஆவணங்கள்லாம் வந்து அதுதான் சொல்ல வரேன். அதாவது என்னென்னா, செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுக்குறது தப்பு கிடையாது. இப்போ என்னென்னா, நம்மளுடைய தகுதியில் நம்ம வந்து புதுசாக செய்ய முடியலனாலும் ஒரு யூஸ் பண்ண ப்ராடக்டை நல்ல ப்ராடக்டாக செலக்ட் பண்ணி வாங்கி தரதுல தவறு கிடையாது. அது கொஞ்ச நாள் யூஸ் ஆகும், எப்படியும் யூஸ் ஆகும்.